ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நலங்கு மாவு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆரஞ்சு தோல், பாதாம், பார்லி, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல சுருக்கம் வராமல் பாதுகாக்கும். அடுத்து வசம்பு சேர்த்துருக்கேன். வசம்பு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வெட்டிவேர் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், வேர்வை நாற்றத்தை போக்கும். வேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினியாக நம்ம ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கடலைப்பருப்பும் நம்ம ஸ்கின்ல ஆயில் கண்ட்ரோல் பண்ணி ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மைசூர் பருப்பு நம்ம ஸ்கின்னுக்கு பொலிவை தருது. பாசிப்பருப்பு நம்ம ஸ்கின்னுக்கு அதுவுமே ஆயில் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த 3 வகை பருப்பும் போட்டுக்கிறோம். அடுத்து 3 வகை பூக்கள் சேர்த்துருக்கேன். 3 வகை பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ. இது 3மே நல்ல காய வச்சிருக்கேன். இந்த 3 வகை பூக்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல நிறம் கொடுக்கறதுக்கும் ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை ஈரப்பதமாக வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த வகை பூக்களை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வரலாம். இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்ல ஒரு ஷைனிங்கையும் க்ளோவையும் கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.